இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப லோவாக இருக்குது. இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன மருந்து சாப்பிடலாம், இதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க, நிறைய தேடுறாங்க, நிறைய முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். முதல்ல இந்த இளைஞர்கள் எப்போ தூங்க போகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நைட்டு பூரா சேட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு இன்றைக்கி தூங்க போகிறது குறைஞ்சபட்சம் 2 மணி, அதிகபட்சம் 3 மணி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போனால் உங்களுக்கு தூக்கம் சரியாக இருக்காது, தூங்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப குறையுது. இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பகலில் நல்லா தூங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நம்ம உடம்புல ஹீட்டை நல்லா கூடும். ஹீட்டு கூடும்போது என்ன ஆகும், பித்தம் கூடி நம்மளுடைய ஸ்க்ரோட்டல் சாக்லையும் ஹீட் ஆகும். அப்போது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்காது, டெஸ்டோஸ்டிரான் லெவல் ரொம்ப கம்மியாகும். ஸோ டெஸ்டோஸ்டிரான் லெவலில் கூட்டணும்னு சொல்லி என்னெல்லாமோ நீங்கள் தேடுறீங்க. முதல்ல நல்லா தூங்குங்க. ஸோ இதை தான் இன்றைக்கி சயின்ஸ் சொல்லுது. இதை நம்ம முன்னோர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. சித்த மருத்துவத்தில் இதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இரவு தூயில் கொள்ளில் எய்தும் அழல் தனியும், உறவு பெறும் சுக்கிலம்தான் ஓங்கும், நிசிவிழிப்பின் பித்தமுறும் நீர்த்துவிடும் விந்து, பசியடங்கும் மேனி தளரும் பார். சுக்கிலம் அப்படின்னாலே விந்து தான். ஸோ நம்ம நைட்டு நல்லா தூங்கும்போது தான் பித்தம் குறையும். பித்தம் குறைந்துச்சுன்னா நம்ம ஸ்க்ரோட்டல் சாக்கில் உள்ள டெஸ்டிஸில் டெம்பரேச்சர் குறையும், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கும். அப்போ அந்த டெஸ்டோஸ்டிரான் லெவலும் அதிகமாகும். ஸோ இது ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா நைட்டு நம்ம நல்லா தூங்கியிருக்கணும். நம்ம எதுக்கெடுத்தாலும் முன்னோர்கள்னு கம்பேர் பண்ணோம். முன்னோர்கள் நல்லா தூங்கி நல்லா ஓய்வு எடுத்ததுனால தான் அவங்களுக்கு நல்ல குழந்தை பேரும் இருந்துச்சு. ஸ்பெர்ம் கவுண்டு, மொட்டிலிட்டி, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே நல்லா இருந்ததுக்கு காரணம் இதுதான். அதே மாதிரி பகலில் தூங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பகலில் தூங்கக்கூடாது. பகலில் எக்ஸசைஸ் தூங்கினாலும் ஹீட்டு நடக்கும். அப்போது ஸ்பெர்ம் கவுண்டு குறைய தான் செய்யும். ஸோ முதல்ல நீங்கள் என்ன வழிமுறைகள் பண்ணாலும் இதை மனசு வச்சுங்க. இதை தாண்டி ஒரு சின்ன டிப்ஸும் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லாவே இருக்கும். என்ன அப்படின்னா, நைட்டு படுக்கும்போது 1 டம்ளர் காய்ச்சி ஆறின பசும்பால், 1 ஸ்பூன் அமுக்குற அச்சூர்ணம் சாதாரணமாக கடையில் வாங்கிக்கலாம். ஜாதிக்காய் பொடி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதையும் வாங்கிக்கலாம். ஜாதிக்காய் பொடி 1 சிட்டிகை கொஞ்சமாக போட்டு கலக்கி குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா 40 நாள்லேயே நல்ல ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஸ்பெர்ம் கவுண்ட்டு வேணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லா தூங்குங்க. காலைல ஏழையரை எழும்புங்க. லைஃப் ஸ்டைலை முதல்ல மாடிஃபை பண்ணிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான அடுத்த தலைமுறையை கண்டிப்பாக கிடைக்கும். ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா, பெண்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.